சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். பிரியாணி அபிராமி தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு சென்சேஷனான கிரைம் கேஸ். இந்த அபிராமிங்கிறவங்களுக்கும் விஜய் என்பவருக்கும் கடலூர்ல 2017 திருமணமாகிருக்கு. அபிராமியோட கணவரான விஜய் ஒரு தனியார் வங்கியில ஊழியரா பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. கடலூரை சேர்ந்த இந்த தம்பதி விஜய் அவரோட வேலைக்காக சென்னை அடுத்த குன்றத்தூர்ல ஒரு வாடகை வீட்டுல தங்குறாங்க. இந்த தம்பதிக்கு அஜய், கார்த்திகா அப்படின்ற 2 குழந்தைகளும் இருக்கு. 2017-18 டிக்டாக் ஃபேமஸ் ஆகி ஒரு பெரிய அளவில் போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. ரஜினியோட தீவிர ரசிகையான அபிராமி ரஜினியோட பாடல்கள் வசனங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்திருக்காங்க. 2018 ஆகஸ்ட் 31 அபிராமியோட கணவரான விஜய் பணி சுமையின் காரணமாக அலுவலகத்திலேயே ஸ்டே பண்ண இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அடுத்த நாள் செப்டம்பர் 1 வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவருடைய வீடு பூட்டி இருந்திருக்கு. அபிராமி அவங்க வீட்டு பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா வீடு இருக்கிறதால அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் பார்த்துருக்காரு. அபிராமியோட அம்மா அப்பா வீட்டில் போய் பார்க்கும்போது அபிராமி அங்கே வரல அப்படின்றது தெரிய வருது. திரும்பியும் அவங்க வீட்டுக்கு வர விஜய் கதவை திறந்து உள்ள போய் பார்த்திருக்காரு. வீட்டுக்குள்ள வந்து விஜய் பார்க்கும்போது அவருடைய 2 குழந்தைகளும் வாயில நுரத்தள்ளினபடி படுத்துட்டு கிடந்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த விஜய் குழந்தைகளை உடனே கூட்டிட்டு பக்கத்துல இருந்த ஒரு மருத்துவமனையில கூட்டு போய் சேர்க்கிறாரு. அங்க குழந்தைங்களை சோதனை பண்ண மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்க இறந்துட்டாங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் உடனடியா குன்றத்தூர் காவல் நிலையத்துல போய் இதை பத்தி குழந்தைங்க இறந்த விஷயத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ் விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்னன்னா, விஜயோட வீட்டு பக்கத்துல ஒரு பிரியாணி கடை இருந்ததாகவும் அந்த பிரியாணி கடைக்கு விஜய் அடிக்கடி தன்னுடைய குடும்பத்தினரோட போய் சாப்பிட்டு வந்ததாகவும் தெரிய வருது. அந்த பிரியாணியோட ருசி பிடிச்சி போன அபிராமி விஜய் இல்லாத நேரத்துல அடிக்கடி இவங்க அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு வந்ததாகவும் தனக்கு தோணும் போதெல்லாம் வீட்டுல இருந்து அந்த பிரியாணி கடையில இருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதாகவும் தெரிய வருது. அந்த பிரியாணியை அவங்க கடையில இருந்து ஆர்டர் பண்ணும்போது மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற ஒருத்தர் அபிராமி வீட்டுக்கு பிரியாணி எடுத்துட்டு போய் கொடுத்தது தெரிய வந்தது. இப்படி மீனாட்சி சுந்தரம்ன்றவர் அடிக்கடி அங்க போயிட்டு வரும்போது இந்த அபிராமின்றவங்களுக்கும் மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவங்களுக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலா மாறி இருக்கு. தன்னுடைய கள்ளக்காதலான மீனாட்சி சுந்தரத்துக்காக அபிராமி அவங்களுடைய கணவர் குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு அடிக்கடி வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. அபிராமியோட குடும்பத்தினர் கணவர் குழந்தைகளெல்லாம் காரணம் காட்டி மீனாட்சி சுந்தரத்துக்கிட்ட இருந்து திரும்பியும் கூட்டிட்டு வந்து விஜயோட வாழ வச்சிருக்காங்க. அதனால இன்னொரு தடவை நான் இங்க இருந்து போகும்போது இந்த குழந்தைகளை காரணம் காட்டி நான் இனிமே இங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய குழந்தைங்களுக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தலைக்காணி வச்சு அவங்க மூஞ்சில அழுத்தி கொன்னு இருக்காங்க. நைட் ஆகஸ்ட் 31 இரவு அன்னைக்கு குழந்தைகளை கொன்னுட்டு அவங்களுடைய 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போய் அங்க வண்டி அவங்க விட்டுட்டு நாகர்கோயிலுக்கு பஸ் ஏறி சென்றிருக்காங்க இந்த அபிராமி. இந்த முழு தகவலும் தெரிஞ்ச குன்றத்தூர் போலீசார் மீனாட்சி சுந்தரத்தை கைது பண்ணி அவருடைய போன்ல இருந்து அபிராமிக்கு கால் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அந்த அபிராமி கால் எடுத்து நான் நாகர்கோயில்ல இருக்கேன், நீ எப்ப வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மீனாட்சி சுந்தரத்தை கைது செஞ்ச போலீஸ் அவரையும் கூட்டிக்கிட்டு நேரா நாகர்கோயிலுக்கே போறாங்க. நாகர்கோயிலுக்கு போய் அங்க அபிராமி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீனாட்சி சுந்தரத்தோட போன்ல இருந்து அவங்களுக்கு போன் பண்ண வைக்கிறாங்க. அவங்களோட லொகேஷனை ட்ராக் பண்ண போலீஸ் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குற்ற வழக்குல அபிராமின்றவங்க முதல் குற்றவாளியாகவும் மீனாட்சி சுந்தரம்ன்றவர் 2ஆம் குற்றவாளியாகவும் பார்க்கப்படுறாரு. மேலும் கடந்த 7 வருடங்களா இவங்க புழல் சிறையில இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்து கைதான 2 பேரும் கடைசி 7 வருடங்களா புழல் சிறையில இருந்திருக்காங்க. இந்த வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்திலிருந்து காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட இந்த குற்ற வழக்குல ஜூலை 24ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க நீதிபதிகள். தீர்ப்பு வழங்கி அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் சிறைக்கு சென்ற பிறகு இவங்க பேசின ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம இப்ப கேட்கலாம். குழந்தைங்க 2 பேருக்கும் பால்ல 5 தூக்கு மாத்திரை போட்டு கலந்து கொடுத்துருக்கேன். நல்லா ஆனா அவங்க பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு. ஆனா நாளைக்கு வச்சுட்டு போட்டு வச்சிருக்கேன். 5 மாத்திரை போட்டிருக்கேன். ஆனா தூங்குற மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் பயமே இல்லாம பேசுறேன், எனக்கு பயமா இருக்கு. சரி இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றது எனக்கு தெரியல. 2 பேரும் எங்க ஊருக்கு போயிடலாம். அது நான் உன்னை ஓடி போட்டுக்கோசம் என்ன பிளான் பண்ணேன்.
ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா பாரு. அது 11 மணி ஆகுது, யாரும் அவங்களும் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லைல்ல வெளியே? யாரும் இல்லை. எனக்கும் ஹோட்டல்ல வேலை முடிய போகுது, முடிஞ்சிச்சு, நானும் வரேன். உங்க வீட்டுக்காரர் வருவாரா இப்போ? வருவாரா என்னன்னு தெரியல எனக்கு. சரி, வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் சொல்ற இடம் வந்துடு, நம்ம காலைல ஓடி போயிடலாம். ஓகே ஓகே. கேக்குதா இல்லையா? கேக்குது. பைட்டா திருதுன்னு முடிக்காத, லைட்லாம் ஆஃப் பண்ணி வை. சரி ஓகே. ஒரு பிரியாணியோட ருசி பிடிச்சி போனா அவங்களுக்கு நல்லா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ரிஷியேட் தரலாம். இல்லையா அவங்களுக்காக வந்து நம்ம ஏதாவது ஒரு பரிசு பொருளோ அவங்களுக்கு காசு கூட நம்ம தரலாம். அதை தாண்டி இப்போ அந்த அபிராமின்ற பொண்ணோட வாழ்க்கையும் அவங்க கெடுத்துக்கிட்டாங்க. இந்த 2 குழந்தையும் சின்னஞ்சிறு குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு அண்ணன் என்ன ஏதுன்ற தெரியாத ஒரு வயசு, அவங்க உயிரும் இப்போ போயிருக்கு.